ஆ இல்ல என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஓகேவா? ஆ இது இல்ல பர்சனல் ஒன். ஆ இடையிலே கேட்கலாமா இல்லை கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமாண்ணே? இடையிலே கேட்கலாம். இடையிலே ஓகே. கேட்கலாம். ஏதாவது வந்து வேற டாபிக்கா இருந்ததுன்னா அது அப்ப நம்ம கடைசியில பக்கம் சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா அது அந்த இதுல டாபிக்ல இருந்ததுன்னா நம்ம அப்படியே பார்க்கலாம். ஓகே ஓகே ஓகே. சரி. இந்த பைபிள் ஸ்டடி வந்து பாத்தீங்கன்னா இது முக்கியமான நோக்கம் வந்து ஆஹ், பைபிள்ல வந்து ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கிறதுக்காக. ஓகே. ம். ஆஹ், நீங்க பைபிள் எப்படி படிப்பீங்க? நல்லா படிக்கிறாளா இல்லைன்னா வந்து ஆம். பார்ஷலா? இல்லை நான் நல்லா படிக்கிறேன். நல்லா படிக்கிறேன். ஓகே, ஓகே. பரவாயில்ல பாப்பா, பரவாயில்ல. அது ஒன்றும் ஆ கவலைப்பட வேணாம். ஓகே டிஸ்டர்பன்ஸ் ஓகே. சரி. சரி. ஆஹ், பார்க்கும்போது பைபிள்ல வந்து ஆஹ், எப்ப வந்து எழுதப்பட்டது சொல்லி நினைக்கிறீங்க நீங்க? ஃபுல் பைபிள் கேட்குறீங்களா இல்லை? ஃபர்ஸ்ட் பழைய ஏற்பாடு எப்ப எழுதி மோசே மோசே காலத்தில் ஆண்டவர் கொடுத்தது. கிமு எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 1600க்கு முன்னகுட்டி அந்த ஓகே. காலங்கள் தான். ஆமாண்ணே. ஆமா, 1500 1600 அந்த டைம்ல சொல்லி ஆமா. பார்க்கணும். அப்பையில இருந்து ஆஹ், சுமார் 400 கிமு கிறிஸ்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் நடந்தது. ஓகேவா? ம் 400 எல்லாம் 300 வரைக்கும் என்னதுன்னா கடைசி புத்தகம் வந்து மலாக்கி சொல்ற புத்தகம் வந்து மலாக்கி. ஓகே எழுதப்பட்டு சொல்லி பார்க்கணும். ஓகே. ம் ஸோ அப்போ பாத்தீங்கன்னா சுமார் 1500ல இருந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1200 வருஷம் எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் திருப்பியா வந்து பைபிள்ல எப்ப எழுதப்பட சொல்லி பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாடு. ஆ ஓகே. புதிய ஏற்பாடு வந்து எழுதப்பட்டது சொல்லி பார்க்கணும். புதிய ஏற்பாடு வந்து இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் 33ல இருந்து 96 வரைக்கும் எழுதப்பட்டது. ஓகேவா? ம் ஸோ ஆமாம். அது சும்மா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதா சொல்றேன். இப்போ ஓகே. எழுதப்படும் போது நடுவுல வந்து எழுதப்பட்டிருக்கா பைபிள்ல 96 கடைசி புத்தகம் வெளிப்படுத்தல் எப்ப எழுதப்பட்டது? 90 அந்த 96 அந்த ஸ்டேஜ் தான் 96. நினைக்கிறேன். ஓகே. அப்போ அந்த ஸ்டேஜ்ல எழுதப்பட்டது. ஓகே. ம் இப்போ கொஸ்டின் அதுனா வந்து பழைய ஏற்பாடு காலத்துல அப்போசல்ஸ் வந்து சாரி, பழைய ஏற்பாடு காலத்துல தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. புதிய ஏற்பாடு காலத்துல அப்போசல்ஸ் வந்து அந்த 1ஆம் நூற்றாண்டுலயே வந்து இறந்துட்டாங்க சொல்லி பார்க்கணும். கடைசி அப்போசல் ஆகிய யோவான் தான் வந்து பத்மத்தீவுல வந்து மரிச்சார் சொல்லி பார்க்கணும். கரெக்டா? ஆமாம். ஓகே. கடைசி அப்போசல் ஆகிய யோவான். யோவான். ஓகே. யோவான். பத்மத்தீவுல இறந்தார். இப்போ 2000 வருஷமா வந்து சபை எல்லாமே வந்து கரெக்டா தான் இருக்கா? அதுக்கப்புறம் சொல்றீங்களா? அதுக்கப்புறம் இல்லை இல்லை, நான் கொஞ்சம் அந்த பழைய ஹிஸ்டரி படித்த வரைக்குமே அந்த ஃபஸ்ட்டு செஞ்சுரி அந்த டைமில் மட்டும்தான். இவருக்கு அப்புறம் கான்ஸ்டன்டினுக்கு அப்புறம் நிறைய பாரம்பரியங்கள் தான் சொல்ல முடியும். மற்ற மதத்தோடைய உள்ள இன்புட் வந்ததுனால பைபிள் வசனப்படி சத்தியப்படி யாருமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். கடமுறைக்கு செய்வாங்க, கடமைக்கு செய்யறாங்க. செய்கிறாங்க. அதை பத்தி நம்ம டீப்பா வந்து பார்க்க போறோம் இந்த சப்ஜெக்ட். ஓகே. அப்படி பார்க்கும்போது இப்ப இருக்கிற ஏகப்பட்ட போதனைகள் வந்து உண்மையான போதனைகளா சொல்றதெல்லாம் ஒண்ணா நம்ம பாக்குறோம். பார்த்து டீகோட் பண்ணி எது கரெக்டான போதனை சொல்லி பார்க்கணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து இவர் பவுல் வந்து ஒரு வசனம் சொல்லுவாரு. என்னன்னா 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். உங்களுக்கு இங்கிலீஷ் கம்ஃபர்டபுளா? ஓகே. நான் எடுக்கிறேன், நீங்க தமிழ்ல படிங்க. தமிழ்ல வச்சிருக்கேன். நான் தமிழ்ல வச்சிருக்கேன் கையில. சோ அப்ப உங்களுக்கு எவிடன்ஸ் நம்ம பார்த்ததெல்லாம் ஆன்லைன்லயே நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அதுல 10ஆம் வசனம். நான் படிக்க வேணாம் இல்ல நீங்க படிங்க. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். ஓகே. இந்த வசனம் நம்மளுக்கு என்ன புரியுது? ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்க வெளிச்சத்தின்படி நான் அஸ்திபாரம் போடுறேன். ஆனா அது மேல ஒவ்வொருத்தவங்களும் அவங்க இஷ்டப்படி கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி கோட் பண்றாங்க. இது சொன்னது யாரு? பவுல்.
இப்போ நான் அஸ்திபாரம் போட்டேன்னு சொல்லும் போது யார் அஸ்திபாரம் போட்டாரு? பவுல். பவுல் யாருக்கு போட்டாரு? சபைக்கு, அதுக்கப்புறம் வர்ற கொரிந்து சபைன்னு சொல்லலாம், இல்ல மத்தவங்களுக்கு போட்டாரு. கரெக்ட். கரெக்டா சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? கொரிந்து சபைக்கு. ஏன்னா இந்த கொரிந்து. இடத்துல யார பத்தி எந்த புத்தகத்துல எழுதிருக்காரு? கொரிந்தி சபைக்கு. கொரிந்தியருக்கு எழுதிருக்காரு. அப்போ என்ன சொல்றாருன்னா, கொரிந்தியர் சபையாகிய நீங்க உங்களுக்கு புத்தியுள்ள சிற்பாசிரியர் போல நான் அஸ்திபாரம் போட்டேன்னு சொல்லி சொல்றாரு. கரெக்டா? ஓகே. ஆமா. அப்போ பவுல் போட்டாரு. அதுக்கு மேல கட்டுறவங்க யாரு? அவனவன் சொல்ற வேறொருவன். அவனவன் சொல்லும் போது வேறொருவன் சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா someone else சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா each one சொல்லும் போது அவனவன். ஆமா. வேறொருவன் சொல்றது என்னன்னா அவங்க இப்ப எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 10 பேர் கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா நீங்க வந்து புத்தியுள்ள சிற்பாசிரியர் போல அஸ்திபாரம் போடுறீங்க. நான் அஸ்திபாரம் சொல்றது வந்து வீடு முடிஞ்சிருமா? போய் தங்க முடியுமா அஸ்திபாரத்துல? முடியாது. அதுக்கு மேல கட்டணும். மேல கூரை கட்டணும், பில்டிங் கட்டணும். ஓகேவா? அது வந்து யார் கட்டணுமா? அவங்கவுங்க கட்டணுமா? ஓகே. அதான போட்டுருக்கு. வேறொருவன் அது மேல் கட்டுகிறான். எவ்விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அஸ்திபாரம் சொல்றது வந்து பேஸ்மெண்ட். அஸ்திபாரம் சொல்றது பேஸ்மெண்ட். அதுக்கு மேல கட்டுறது சொல்றது வேற. ஓகே. ஏதோ பிரேக் பாப்பா பாக்கணும்னா கூட பிரேக் ஒரே ஒரு மினிட் நான் எடுத்து கொடுத்தா நான் ஃப்ரீ ஆயிடுவேன். என்ன கேக்குதானா? கேக்குதுப்பா. ஓகே. சோ அப்ப என்னதுன்னா நீங்க 10 பேருக்கு கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா அவங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க? அஸ்திபாரத்தை போதிக்கிறீங்க. அஸ்திபாரத்தை போதிக்கிறது வந்து உங்க வேலை, போதிச்சிட்டீங்க. ஆனா அதுக்கு மேல கட்டுறது யாரோட வேலை? ஒரு கல்லா கட்டுறது பாத்தீங்கன்னா அந்த 10 பேர்ல ஒவ்வொருத்தருடைய வேலை. அவங்களுடைய இருதயத்துல வந்து எப்படி மேல கட்டுறாங்க. ஓகே. ஒரு கல்லா அவங்க எப்படி விசுவாசத்துல பெருகுறாங்க, அன்புல பெருகுறாங்க சொல்றதுல என்ன பண்ணாங்க? அவங்கதான் வந்து கட்டணும். ஓகே. அது உங்க வேலை கிடையாது. உங்க வேலை என்னது? அஸ்திபாரம் போடுறது. பவுலோட வேலை என்னது? அஸ்திபாரம் போடுறது. ஓகே. கட்டுறது யாரோட வேலை? அவங்களுடைய வேலை. இந்த இதுல தெளிவுல எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கிளாரிட்டி இருக்கணும். ஓகேவா? இது ஆதி அப்போஸ்தலர்களுக்கு வந்து இருந்த தெளிவு. ஓகே. நம்மளோட வேலை என்னது? சுவிசேஷம் அறிவிக்கிறது. அதுக்கு மேல கட்டுறது யாரோட வேலை? அவங்களுடைய வேலை சொல்றதை நம்ம இங்க பாக்குறோம். ஒரே நிமிஷம். வேணா எழுதிக்கோங்க. எழுதிட்டு இருக்கேன். ஓகே. ஓகே. ஓகேக்கா, பார்க்கலாமா? எழுதிட்டீங்களா? ஓகே. சோ இப்ப அடுத்த வசனம் படிங்க. 11. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. சரி, என்னப்பா சொல்றாங்க? போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை ஒருவனாலும் போடக்கூடாது. போடக்கூடாதுன்னா போடக்கூடாதான். போடவே முடியாதான். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சாப்பாட்டுல வந்து நீங்க வந்து என்னது
எந்தவித குப்பையும் போடக்கூடாது ம். சொல்லி சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? போடக்கூடாது. அது கண்டிப்பா கண்டிப்பா நல்லா இருக்காது. போடக்கூடாது. ம். நல்லா இருக்காது. ஓகே, குப்பை. ஓகே, போட்டா அதை சாப்பிட முடியாது. சாப்பிடாது. சாப்பாடே கிடையாது. ம். குப்பை கிடையாது. ம். அந்த மாதிரி அஸ்திபாரத்துல வந்து இயேசு கிறிஸ்துவ எல்லாமே வேற அஸ்திபாரத்தை போட முடியாது. ம். அப்போ அஸ்திபாரம்னா என்னது? இப்ப சாப்பாடுனா என்ன சொல்லிருந்தீங்கன்னா நீங்க பிரியாணி, இது ஓகே, ஆ. இல்லைன்னா ம். வந்து குருமா, ஓகே, கீரை சொல்லி நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க. ஆமா. அஸ்திபாரம்னா நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? வீடு கட்டுறதுக்கான வீடு கட்டுறத ஃபர்ஸ்ட் பத்தி பேஸ்மெண்ட் போடுறது. பேஸ். ஆ, ஆ, ஆ. பேஸ்மெண்ட். அப்படி ம். அதான் சொல்றாங்களா? பேஸ்மெண்ட் தான் சொல்றாங்களா? கிறிஸ்துவின் அஸ்திபாரம்னா என்னது கிறிஸ்துவா? சொல்லி ஆ, பார்த்தோம்னா, ஆ, நீங்க சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சது. அந்த என்ன சொல்றது? அந்த கல்லு முக்கியமான கல்லு. அது மேல தான் எல்லாமே கட்டணுங்கிற மாதிரி. முக்கியமான கல்னா அது என்ன கல்? ஆ, நான் பார்த்த சொல்றேன். எங்க வீட்ல கட்டும்போது இருந்தது. மூளைக்கல். மூளை ஆ, மூளைக்கல் ஆ, ஆ, அந்த ஆ, மாதிரி. சரி, ஆ. மூளைக்கல்னா என்னது? இப்ப வீட்டுல வந்து ஒரு கார்னர்ல வைக்கிற ஒரு கல்லா? ஆ, இல்ல அப்படி தெரியல எனக்கு. ஓகே. ம். நான் வந்து புத்தியுள்ள சிற்பாசிரியர் போல அஸ்திபாரம் போட்டேன். போட்டேன். ம், ம். புத்தியுள்ள சிற்பாசிரியர் அஸ்திபாரம் போட்டேன்னு சொல்லி சொல்றாரு. யார் ஆ, சொல்றா? பவுல் பவுல் சொல்றாரு. சொல்றாரு. யாருக்கு? கொரிந்தியர் மக்களுக்கு. குறைஞ்சது. அப்போ ஆமா. கொரிந்தியர் மக்களுக்கு இயேசு கிறிஸ்து சரி, பவுல் போயிட்டு கல்ல வச்சாரா? இல்ல. அப்ப என்ன இயேசு பண்ணிருக்காரு? கிறிஸ்துவ கொடுத்தார். ஆ, இயேசு கிறிஸ்துவ பத்தின போதனைய பேசியிருக்காரு. சொல்லி சொல்லிருக்காரு. ம். சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்காரு. கரெக்டா? அறிவிச்சிருக்காரு. ஓகே, ஓகே. அப்ப அஸ்திபாரம்னா என்னது? இயேசு அது கிறிஸ்துவ பத்தி பாத்தீங்கன்னா ஒரு சுவிசேஷம் சுவிசேஷம். அது என்ன சுவிசேஷம் சொல்லி பாத்தீங்கன்னா, அதே பவுல், ஓகே, அவர் எங்க எழுதியிருக்காருன்னு சொல்லியிருக்காருன்னா, ஹீப்ரோஸ், எபிரேயர் ஆ, 6ஆம் அதிகாரம். ஆ. அந்த ஃபர்ஸ்ட் 3 வசனமான ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 3 வசனம். வருஷம். ஆ, ஆகையால் கிறிஸ்துவே பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு 3 படிக்கவா? படிங்க படிங்க ஆ, படிங்க படிங்க. ஆ. கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. என்ன சொல்றாரு? ம். கொரிந்தியர் சபையில சொன்ன கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 3 சொன்ன விஷயம் தான் இங்கே சொல்றாரு. ஆஹா. என்னதுன்னா, அப்போஸ்தலன் பவுல் வந்து என்ன பண்ணிருக்காரு? இந்த மூல உபதேசம்னா என்ன அர்த்தம்? எலமெண்டரி. இப்ப ஆ. உங்க குழந்தைய வந்து என்ன பண்றீங்க? ஸ்கூல்ல சேர்த்திருக்கீங்க. ஸ்கூல். எந்த ஆமா. ஸ்கூல் சேர்த்துவீங்க? எலமெண்டரி ஸ்கூல். எலிமெண்டரி ஸ்கூல். ஆமா, ஆமா. ஓகேவா? அதே தான் இங்கேயும் பாருங்க. எலமெண்டரி. தெரியுதா? ம். ஆமா, ஆமா. எலமெண்டரி ஓகே. டீச்சிங். எலமெண்டரி டீச்சிங்னா அஸ்திபார், மூல உபதேசம் சொல்லி ஓகே. பார்க்கிறோம். ஆ, ஆ. மூல உபதேசம்னா ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன். ஓகே. பேசிக் சொல்லுவாங்கல்ல. ஆமா, பேசிக் ஆமா. ஆ. தெரியும் அப்படி சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதுதான். ஆமா, ஆமா, ஆமா. ஓகே. அப்போ 2000 வருஷம் முன்னாடி அப்போஸ்தலர்கள் எந்த மூல உபதேசங்களை போதிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஓகே, ஆ. ஒவ்வொரு சபையிலையும் போயிட்டு எந்த மூல உபதேசங்களை போதிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த 6 ம். என்னென்ன போட்டிருக்கு? செத்த கிரியையிலிருந்து மனம் கிரி திரும்புதல், தேவன் பேரில் தேவன் வைக்கும் பேரில் வைக்கும் விசுவாசம், விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், உபதேசம், கைகளை வைக்குதல், இருக்குது மரித்தோரின் மரித்தோரின் உயிர்த்தெழுதல், உயிர்த்தெழுதல், நித்திய நித்திய நியாயத்தீர்ப்பு. நியாயம். சொல்றோம் 6 அஸ்திபாரங்கள். ம். போதனை. ஓகே, அப்ப ம். என்னது? போதனைகள் இது. எழுதிக்கோங்க. ம். அஸ்திபாரம் என்றால், கிறிஸ்துவின் அஸ்திபாரம் என்றால் போதனை. ஆதி திருச்சபை, ஓகே, ஆ. அப்போஸ்தலர்கள் போதித்த போதனை வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 தான். இதான் அஸ்திபாரமே. ஓகே, ஓகே. எவ்வளவு தெளிவா இருக்கு பைபிள்ல. எஸ். ஸ்லோவா எழுதுங்க, நீங்க ஸ்லோவா எழுதுங்க, நான் வெயிட் பண்றேன். ஓகே, ஓகே. உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஓகே, மாதிரி ஓகே. சொல்லிடுங்க. ஆ.
ஓகேண்ணே. விதேஷா. ஆ அப்ப இப்ப நம்ம பார்த்ததுல என்ன புரியுதுன்னா, 1 கொரிந்தியர் 3ல வந்து 10ஆம் வசனத்துல பவுல் சொன்ன ஞானமுள்ள சிற்பாசிரியர் போல அஸ்திபாரம் போட்டேன்னு சொல்றது போட்டேன். வந்து கொரிந்தியர் மக்களுக்கு, கொரிந்தியர் சபைக்கு போட்ட அஸ்திபாரம் எதுனா, அந்த எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து 3 வரைக்கும் படிக்கிற ஆ அந்த 6 போதனைகள் தான் சொல்லி கன்ஃபார்ம் ஆகுது. ஓகே. கரெக்டா? ஓகேண்ணே, இப்ப கரெக்ட். யாராவது என்ன கேட்டாங்கன்னா, அஸ்திபாரம் அப்போஸ்தலர் பவுல் எது போதித்தார், இல்லைன்னா அஸ்திபாரம்னா என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னதுன்னா இதுதான். ம் ஆதி திருச்சபை இந்த அஸ்திபாரம் தான் போதிச்சாங்க. போதிச்சாங்க. ஓகே ஓகே. ஓகேவா? இதுல என்ன இன்னொரு முக்கியமான பாயிண்ட்னா, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை ஒருவரால் போட முடியாதாம். போடக்கூடாது. போடக்கூடாது. கரெக்டா? எக்ஸாக்ட்லி. ஓகே, போடக்கூடாது. அப்போ இந்த 6 போதனையை தான் இப்ப இருக்க சபைகள் போதிக்கிறாங்களா? ஃபர்ஸ்ட் இது அஸ்திபாரம் சொல்லி தெரியுமா உங்களுக்கு? ஆ இல்ல. தெரியலனா, போடக்கூடாதுன்னா அப்ப என்ன நடக்குது? அவங்களுக்கு எது சரியா அதை செஞ்சுக்கிறாங்களா? அப்ப தப்பு அது. அதுதான் தப்பு வந்து தான். அந்நிய போதனை உள்ள வந்து. போதனையர். அண்ணே, இதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு கொஸ்டின். இது எபிரேயர் வந்து இவர் பவுல் எழுதுனது தானா? இல்ல, ஆக்சுவலா வந்து இது டிபேட் இருக்கு ஸ்காலர்ஸ் ஆமா ஆமா. மத்தியில. இது பவுலா இருக்குமா இல்லைன்னா வந்து வேற யாராவது இருக்குமா சொல்லிட்டு. ஆனா ஓகே. ஏன் பவுல் சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. அது மெஜாரிட்டி வந்து 60% கிட்ட ஸ்காலர்ஸ் வந்து இது ஏன் ஒத்துக்கிறாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, 40% ஒத்துக்கல, 60% ஏன் ஒத்துக்கிறாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா பேட்டர்ன். ஆமா, அது நான் பார்த்திருக்கேன். அவர் எழுதின பேட்டர்ன் தான் மத்த இதுலயும் வருது. ஆமா, நிருபங்கள் படி பேட்டர்ன். சோ அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா டீடைல் பேட்டர்ன், டீடைல் டிஸ்கிரிப்ஷன் சொல்லும்போது பவுலா இருக்கலாம் சொல்றதுதான் மெஜாரிட்டியான. ஓகே, அதனாலதான் நம்ம வந்து மெஜாரிட்டியா இருக்கிற ஆளுங்களுடைய இதை நம்ம அக்ரி பண்றோம். ஓகே 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 ஓகே. சோ இப்ப இதுல புரியுதுல? இதுல என்ன புரிஞ்சுது? ஓகே. அஸ்திபாரம் சொல்றது வந்து இந்த 6 மட்டும் தான். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இப்ப நம்ம சபைக்கு இல்லைன்னா சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு போறோம்னா கூட நம்ம இந்த 6 போதனைகள் தான் நம்ம அறிவிக்கணும். கண்டிப்பா. பேசிக். ஓகே, அதுக்கு மேல கட்டுறது அவனோட வேலை. ஓகே, அது நம்ம நுழையக்கூடாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இதே பவுல் தான் என்ன பண்ணிருப்பாங்க, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. படிக்கவான 17. படிங்க. ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானமில்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். என்ன அர்த்தம்? ஞானஸ்நானம் கொடுக்கல, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தான் அனுப்பினார். அப்பதான் என்ன அர்த்தம்? இந்த 6 இதை மட்டும் கரெக்டா பேஸ் பண்ண மட்டும் கரெக்டா போடுறதுக்கு போதி. அதுதான் போதிக்கணும். அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து சபையில கொண்டு வர்றதுக்காக நீ போதிக்கணும் சொல்லி பண்ணனா தப்பு. இப்போ என்னதுன்னா, கன்வெர்ட் பண்றது உன்னோட வேலை கிடையாது, அது காடோட வேலை. உன்னோட வேலை என்னதுன்னா சாட்சியா அறிவிக்கிற வேலை. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? நீ போய் உலகம் எங்கும் போய் சாட்சியா அறிவி. சாட்சி. இப்ப எக்ஸாம்பிள், ஒருத்தன் கோர்ட்ல வந்து தப்பு செஞ்சு மாட்டிட்டானா அதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணி பார்த்தது சொல்றீங்க, சாட்சி. சாட்சி சொல்றோம். பார்த்தா பார்க்கலையா? அது மாதிரி இந்த சுவிசேஷத்தை பத்தி நீங்க என்ன பண்றீங்க? சாட்சி சொல்றீங்க. ஓகே, மத்தபடி நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, அவனை எப்படியாவது கன்வெர்ட் பண்ணி அவனை அங்க இருந்து காப்பாத்தி கொண்டு வரணும்லாம் உங்க வேலை கிடையாது. அது ஜட்ஜோட வேலை, இல்லைன்னா அது அட்வொகேட்டோட வேலை. அட்வொகேட்டோட வேலை நீ சாட்சி சொல்ல, சாட்சியாளர்கள் பண்ண முடியாது. அப்போ நம்மளுக்கு தேவன் என்ன வேலை கொடுத்திருக்காரோ அது நம்ம என்ன பண்ணணும், சரியா அறிஞ்சுக்கிட்டாலே நம்ம சரியா ஊழியத்தை பண்ண முடியும். கரெக்டா? ஓகேவா? அப்போ என்னதுன்னா, இங்க நம்ம என்ன பாக்குறோம், சுவிசேஷம் அறிவிக்கவே நான் அனுப்பிச்சே தவிர ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்காக அனுப்பல. அப்படின்னா என்னது, ஒருத்தங்களை கன்வெர்ட் பண்ணி நான் கொண்டு வரதுல என் வேலை கிடையாது, அது காடோட வேலை. ஓகே. சோ அதே மாதிரி என்ன ஆச்சுன்னா, இதான் சுவிசேஷம். இப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் போன பின்பு இந்த சுவிசேஷத்தை என்ன பண்ணுவாங்களாம், பாக்குறதுக்கு ஆள் வருவாங்களாம். வேணா படிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 20 29. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். சொன்ன பாத்தீங்களா?
மாறுபாடானவைகள் நான் போன பின்பு சொல்லும்போது அப்போஸ்தலர்கள்லாம் இறந்தது பிறகு 1ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமே என்னாச்சுன்னா வந்து போதனைகள் மாறிடுச்சு. மாறு மாறி மாறுபாடான உபதேசம் ம் ஓகே போயிடுச்சு சொல்லி போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்ப எக்ஸாம்பிள் எல்லாத்துலயும் நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னதுன்னா, எழுதிக்கோங்க. ஓகே. 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 சோ நீங்க வந்து எக்ஸாம்ல உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வருது, நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க. ஓகே, உங்களுக்கு ரிசல்ட் வருது. ரிசல்ட் வரும்போது கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க, ஆன்சர் பேப்பர் கொடுக்குறாங்க. அதெல்லாம் தப்புன்னு தெரியுது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க எழுதுனதை வச்சே நீங்க வந்து கம்பேர் பண்ணலாம், இன்னொருத்தனோட பேப்பர் வச்சு கம்பேர் பண்ணி பாப்பீங்களா, இல்ல புத்தகத்தை வந்து கம்பேர் பண்ணி பாப்பீங்களா? அந்த ஆன்சர் கீயும் என்னோட பேப்பரையும் வச்சு தான் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஆன்சர் கீ சொல்றதுதான் புக்ல என்ன இருக்குன்னு சொல்லி ஒரிஜினல் புக்ல என்னன்னு சொல்லி பாப்பீங்க. ஓகேவா? இப்ப என்ன ஆச்சுன்னா வந்து மக்கள் வந்து போதனை கரெக்டா இல்லையா சொல்லிட்டு அவங்க தப்பான போதனையில இருந்து என்ன பண்றாங்க, கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க, செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரிஜினல் இவங்க என்ன சொல்றாங்க, அப்போஸ்தலர் என்ன வச்சிருந்தாங்க, ஆதி திருச்சபை வச்சிருந்த போதனை என்னது, அதை வச்சுதான் இந்த 6 இதை வச்சுதான் இவங்க என்ன பண்ணிருக்கணும், கம்பேர் பண்ணி பார்த்துருங்க. நான் உண்மையான போதனை இருக்கேனா இல்ல பொய்யான போதனை இருக்கேனா, நான் கரெக்டான சத்தியத்துல இருக்கேனா இல்ல அசத்தியத்துல இருக்கேனா, மாறுபாடான உபதேசத்துல இருக்கேனா சொல்லி கம்பேர் பண்ணிருக்கணும். ஓகே, அதுதான் இங்க தப்பா இருக்கு. என்னாவதுன்னா, நான் போன பின்பு கொடிதான ஓநாய்க்கள்னா என்னது, பாக்குறதுக்கு 6 புள்ளியா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள ஓநாய்க்கள். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம், மந்தையை தப்ப விடாதபடிக்கு மாறுபாடான உபதேசங்கள் என்ன பண்ணுவாங்களாம், அவங்க போதிப்பார்கள். இதுதான் நடந்தது. ஓகே, ஆனாதான் அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்றாருன்னா, கலாத்திய சபை கூட பேசுனது, அவர் எப்படி என்ன மாதிரி சாபம் சபிக்கிறார் சொல்லி பாத்தீங்கன்னா, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரே, நீங்கள் இவ்வளவு சீக்கிரமா விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். அவர் காலத்துல இருக்குமே என்ன பண்ணிட்டாங்க, வேறொரு போதனைக்கு போயிட்டாங்க மக்கள். வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்து வந்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். திருப்பி சொல்ற படிங்க. முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். இப்ப நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா வந்து, நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் சொல்லி சொல்லுவாங்க. அப்போ சபையில வந்து இப்ப 2000 வருஷம் கழிச்சு இப்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க வராங்க வச்சுக்கோங்க, அவங்க பாஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை தவிர்த்து வேற சபையில வேற ஏதாவது போச்சு கூப்பிட்டாங்கன்னா அது சபிக்கப்பட்டவங்க அடிச்சு சொல்லுவாங்க. என்ன சொல்றாரு பவுல், இந்த நான் போதிச்ச அஸ்திபார போதனைய போச்ச எந்த சுவிசேஷத்தை தவிர்த்து வேற யாராவது, ஏன்னா அதுக்கப்புறமே நிறைய பேர் கள்ள போதகர்கள் வந்துடுறாங்க, இல்லைன்னா கள்ள தீர்க்கதரிசிகள், அந்த ஓநாய்க்கள் வந்துடுறாங்க. ஓகேவா? ஓ நான் பொதிச்ச சொல்லும்போது அப்போஸ்தலர் பவுல் வந்து அவர் பத்தி பேசிட்டு இருக்காரு. இப்ப இருக்கிற சபையை பத்தி பேசல, இப்ப என்னை பத்தி பேசல, உங்களை பத்தி பேசல, அவரை பத்தி பேசிட்டு இருக்காரு. நான் போதிச்ச சுவிசேஷத்தை அல்லாமல் வேற யாராவது வேற போதனை போச்சாங்கன்னா அவங்க சபிக்கப்பட்டவர்கள். ஓகே, ஈவன் தூதரே, ஈவன் அவங்களே மாறுபடான இவங்களே மைண்ட் மாதிரி அப்புறமா வேற போதனை போச்சாங்கன்னா அப்போஸ்தலர்ஸே அவங்களே சபிக்கப்பட்டவங்களா ஆயிடுறாங்களாம். அதான் இங்க போட்டிருக்குல்ல, 8ஆம் வசனம் திரும்பி படிங்க. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது. ஆமா, நாங்களாவது அவங்களே சொல்றாரு, அவரே சொல்லுகிறார். இப்போ தேவனுடைய அதிகாரத்தோட நாங்க ஒரு சுவிசேஷம் வந்து உங்களுக்கு வந்திருக்குன்னா அதுதான் மெய்யான சுவிசேஷம் சொல்லி கலாத்தியர் மக்களுக்கு சொல்றாரு, கொரிந்திய மக்களுக்கு சொல்றாரு, எபிரேய மக்களுக்கு சொல்றாரு, எல்லா இடத்துலயும் சொல்றாரு. ஓகேவா? அப்போ என்ன புரியுதுன்னா, அஸ்திபாரம் சொல்றது வந்து மிக முக்கியமானது. அதனாலதான் அது பேரே என்னது, அஸ்திபாரம். ஒரு வீடை வந்து அஸ்திபாரம் இல்லாம கட்ட முடியுமா? முடியாது, நிக்காது, கட்டவே முடியாது. ஓகே, கீழே பேஸ்மெண்ட் எல்லாமே எப்படி நீங்க காத்துல நிக்குமா?
வைக்காது. ஓகே, அந்த மாதிரிதான் என்னதுன்னா அஸ்திபாரம் சொல்றது போடப்பட்டிருக்கிற கிறிஸ்துவ இல்லாமல் வேற அஸ்திபாரத்தை ஒருவனாலும் வேற அஸ்திபாரத்தை போட முடியாது. அதே மாதிரி வேற அஸ்திபாரம் போட்டாங்கன்னா அது சபிக்கப்பட்ட சுவிசேஷம். அது எங்களோட தேவ கிறிஸ்துவின் சுவிசேஷம் கிடையாது. அவங்க ஓநாய்க்கெல்லாம் இருக்காங்க, மாறுபடான உபதேசம் சொல்லி சொல்றாரு. ஓகே, அப்போ இந்த அஸ்திபாரத்தை போடுறது மட்டும் முடிஞ்சிச்சா சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. அப்பதான் நீங்க வந்து கிறிஸ்தவர்லாம் மாறுனீங்க சொல்லி சொல்றாரு. அது போட்ட பிறகு அவன் எவ்விதமாய் கட்டிக்கிறான். அதுக்கு மேல என்ன பண்ணணும்? பில்டிங் கட்டணும். அது இப்பதான் கட்ட வேண்டிய விஷயம் விலையே இருக்கு. ஓகேவா? அது வேணா படிக்கலாம். நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 12 இருந்து பாருங்க. 10 என்ன பார்த்தோம்? 11 என்ன பார்த்தோம்? அப்ப வேற ஒரு அஸ்திபாரத்தை கிறிஸ்துவே இல்லாமல் வேற ஒரு அஸ்திபாரத்தை போடக்கூடாது பார்த்தோம். அடுத்தது பாருங்க. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். அவனுடைய தெளிவா போட்டிருக்கு. அவனுடைய அவங்கவங்க எப்படி கட்டுறாங்களோ போல கட்டுறாங்க, வெள்ளிய போல கட்டுறாங்க, அப்புறம் வெளியே கல்ல போல கட்டுறாங்க, மரம், புல், வைக்கோல போல கட்டுறாங்க. சரி, இப்ப இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல நான் நெருப்பு தூக்கி போடுறேன். இந்த மரம், புல், வைக்கோல்லாம் தீ பிடிச்சிரும், எரிஞ்சிரும். எது எரியாது? பொன், அந்த வெளியேற கல், வெள்ளி. ஏன்னா இது உருக்கினாலும் எரிஞ்சாலும் அதே மாதிரிதான் இருக்கும். ஆமா. ஓகே, நீங்க நெருப்பு இது பொண்ணை போட்டு நீங்க எரிச்சாலும் திருப்பி கொண்டு போய் பேங்க்ல கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? அது அந்த வெள்ளிய எடுத்துப்போம், கல்லையே எடுத்துப்போம். ஓகேவா? ஆனா வந்து கல்ல எடுத்துக்கலனாலும் அது வந்து நிக்கும் அப்படியே பாதுகாத்து. ஓகேவா? ஆனா மரம், புல், வைக்கோல வாங்க மேது நீங்க ஒரு 10,000 கொடுத்து வாங்கிருப்பீங்க. ஓகேவா? வீடு கட்டு மேல கூரை போடுறது. ஓகேவா? ஆனா நிக்க மேல எரிச்சிட்டீங்கன்னா அது திரும்பி 10,000 கொடுத்து வாங்குவானா? இல்ல, வாங்க முடியாது. 10 ரூபாய் கொடுத்து வாங்குவானா? சாம்பல். ஓகேவா? அதுல ஒரு பிரயோஜனமும் ஒண்ணுமே இல்ல. அதுதான் இங்க சொல்றாரு. அடுத்து படிங்க. அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும். நாளானது அதை விளங்க பண்ணும். நாள்னா என்னது? தேவனுடைய நாள் ஒண்ணு வருதான். அப்போ அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். அது எப்படி இருக்குமா? அடுத்த வசனம் படிங்க. ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அக்னி கண்டிப்பா வந்து என்ன பண்ணுமா? எரிக்கும். அப்பா அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். எதுக்காக அவன் ரட்சிக்கப்படுறான்? கூலியை பெறணும். ஏன்னா அஸ்திபாரம் இருக்கு, ஆனா சரியா கட்டல. அஸ்திபாரம் இருக்கு, ஆனா மேல் கட்டுறது சரியா கட்டல. ஓகே, கிறிஸ்து மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா மேல சரியா கட்டல. கிறிஸ்துவின் அஸ்திபாரம்லாம் என்னன்னு சொல்லி தெரியுது. புரிஞ்சுக்கிட்டு அது மேல பிடிச்சுக்கிட்டாங்க. ஆனா அதுக்கு மேல வந்து கேர்ஃபுல்லா கட்டல. பரம்பு வைக்கிறதுனால அவன் வேலைப்பாடு வந்து நல்லா இல்ல. சோ கூலிய பெறவங்க என்ன இருக்கு? நல்லா கட்டுறாங்க. அஸ்திபாரம் இருக்கு, மேல கட்டுறாங்க. அப்போ 2 பேருக்குமே இது பேஸ் அஸ்திபாரம் பேஸ். இப்ப நம்ம என்ன பார்க்கணும்? 2 வகையான மக்கள் காமிக்கிறாங்க இங்க. 2 பேருமே ரட்சிக்கப்படுறாங்க. ஆனா ஒருத்தர் கூலிய பெறுறாங்க. கூலினா தேவன் மத்தியில வந்து பயங்கரமான ரிவார்ட் பெறுறாங்க. இன்னொருத்தவங்க வந்து ரிவார்டே பெறல, நஷ்டம் அடைகிறாங்க. அந்த நஷ்டம் வந்து பயங்கரமா இருக்கும். அக்னியில் தப்பினது போல இருக்கும். அப்ப இது எல்லாமே பேஸ் பண்ணது எதுனா இந்த அஸ்திபாரத்தை வச்சுதான் பேஸ். இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா இந்த அஸ்திபார போதனைகள் தான் நம்ம பார்க்கணும். இப்ப உங்களுக்கு புரியுதா கான்டெக்ஸ்ட்? புரியுது. நம்மளுடைய 10 கிளாஸ் போறது வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதுல எதெல்லாம் வந்து பொய்யான போதனைகள், எதெல்லாம் உண்மையான போதனைகள் சொல்லி நம்ம வேறு பிரிச்சு, பொய்னா இதான் பொய், இதனாலதான் இது பொய் சொல்லி நம்ம ஒண்ணா பார்க்கணும். கிளியரா எப்படி வந்து இது நுழைஞ்சது உள்ள அந்த வரலாற்றுல அப்போஸ்தலர்கள் எப்படி என்ன நம்பிட்டு இருந்தாங்க, அவங்க நம்பிக்கை என்ன சொல்றது எல்லாத்தையும் ஒண்ணா நம்ம பார்க்கணும். ஓகேவா? இந்த அஸ்திபாரத்தை வச்சுதான். ஓகேவா? இதெல்லாம் முதல் விஷயமா நம்ம என்ன பண்ண போறோம்னா, உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கடைசி நாட்கள் இந்த சுமார் ஒரு 100-150 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா அறிவு பெருக்கும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிட்டு. இதுக்கான ரீசன் என்னது?
ரொம்ப நிறைய படிச்சதுனாலயா இல்ல அவங்களே யோசிச்சுக்கிறாங்களா? நிறைய படிச்சதுனாலயா இல்ல அவங்களே யோசிக்கிறாங்களா? இப்போ இன்னும் சொல்ல எக்ஸாம்பிள் போனா இந்த ஃபவுண்டேஷன் தெரியல. இல்ல இந்த ஃபவுண்டேஷன் விட்டுருங்க. இது வந்து கிறிஸ்தவர்களுக்கு தெரியல. நான் ஓகே பொதுவா ஓகே சொல்றேன். பொதுவா இந்த இந்துவா அந்த இருந்தாலும் சரி, கலாமிட்டிஸ் மாறுறதுனால அந்த ஒரு பூமி முஸ்லீமா இருந்தாலும் சரி, ஆ, ஒரு புத்திசம்ல இருந்தாலும் சரி, ஓகே வேறு மதத்தார் ஓகே யாரா ஆ, இருந்தாலும் சரி, நிறைய பேர் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் ஆகுறாங்க. ஓகே ம், பொதுவா நான் சொல்றேன். ம். ஏன் ஏன் இருக்கும் நீங்க சொல்றது? ஒருவேளை இங்க நடக்கிறத வச்சு நம்முடைய கலாமிட்டிஸ் நடக்கிறத பத்தி இன்னும் சொல்ல போனா யாருமே சரியா வாழல, அதனால காப்பாத்துறது கடவுள் இல்லை அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வர்றாங்க. ஓகே சோ இந்த மாதிரி ஆபத்து வரும்போது வந்து கடவுள் காப்பாத்தணுமே, ஏன் வர மாட்டாரு? வரல. ஆமா, ஏன் அவர் இருந்தா வரல? தப்பு நடக்க கூடாதுல்ல அப்படிங்கிற மாதிரி தப்பு சொல்றாங்க. நடக்குது, ஏன் தப்பு நடக்குது, ஊழல் நடக்குது, ஏன் நடக்குது. அநியாயம் செய்யறாங்க, செழிக்கிறாங்க. ஆமா ஆமா நிறைய ஓகே இப்போ இந்த சுனாமி அந்த மாதிரி நடந்தா அது கடவுளா இருந்தா மனுஷங்களையும் அழிப்பாரு மனுஷன் அப்படின்னு யாரு? சொல்றேன். ஆஹ் ஆ, ஆ, ஆ. அப்போ குழந்தைங்க எதுக்கு பாதிக்கப்படுறாங்க ஆமா. இல்ல? ஓகே ஓகே கேக்குதா நான் பேசுறது? ஒரு நிமிஷம் பிரேக் ஆகுது. இல்ல. ஆ ஆ சொல்லுங்கண்ணே, இப்போ கிளியரா இருக்கு. ஓகே ஓகே சரி. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 100 வருஷமா பாஸ்ட், இந்த 100 இல்ல 150 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா அறிவு பெருக்க இன்ஃபோடெக். இதுக்கு ரீசன் வந்து நான் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்றேன். ஆ, ஓகே ஸோ என்னன்னா நம்ம ஆதி ஆமத்துல ஆ, 11ஆம் அதிகாரம் நம்ம வந்து பாக்குறோமா, ஆ, அங்க பாபேல் கோட்டை இருக்கும். ஆமா. ஆஹ் அதை வேணா படிக்கலாம். உங்களுக்கு சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஓகே. காமிக்கிறேன். Okay. ஏன் இப்ப அறிவு பெருக்கம் வந்ததுன்னு சொல்லிட்டானா ஒரு ரீசன். ம். படிங்க ஒன்ல இருந்து. ஃபர்ஸ்ட் படி. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் பூமி எங்கும் ஒரே ஒரே பாஷை பாஷையும் ஒரு ஒரே விதமான பேச்சு இருந்தது. அது என்ன பாஷை காமன் ஸ்பீச் மட்டும். ஓகே. தெரியாது நம்மளுக்கு, எங்கேயும் தெரியல, போடல, என்னன்னு தெரியல. என்னன்னு தெரியாது. ஓகே தெரியாதுன்னா தெரியாதுதான். சில பேர் என்ன சொல்லுவாங்க, தெரியாது. தமிழ் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஆமா, அது பழைய பழைய மொழி. பழைய மொழி சொல்லி சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏதாவது ப்ரூஃப் இருக்கு தெரியாது. உங்களுக்கு? இல்ல. எதுவும் கிடையாது. ஸோ ஒரே பாஷை நான் வச்சுக்கோங்க, ஒரே பாஷை. ஒரே பாஷை. ஆமா. சரி அடுத்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கு குடியிருந்தார்கள். எப்போ அப் இது அ நடக்குது? நோவா காலத்து வெள்ளத்துக்கு அப்புறம் நடக்கிற ஒரு ஈவெண்ட். அப்புறம் அதுக்கப்புறம் ஆமா. ஓகே மக்கள் எல்லாம் சேம் காம் யாபேத்தோட ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, கூடி சினையா சொல்ற ஒரு இடத்துல வந்து சமபூமியில வந்து எல்லாரும் கூடி அங்க வந்து வாழ்றாங்க. இங்க இருக்காங்க. அங்க வந்து மக்கள் வாழும் போது எல்லாரும் ஒரே பாஷை, ஒரே ஒரே பேச்சு. ஒரே பேச்சு. ஒரே பேச்சுன்னா என்னது? ஒரே பேச்சு. ஒரே இப்ப ஸ்லாங் சொல்லும். எக்ஸாம்பிள் தமிழ் தான் நீங்களும் பேசுறீங்க, நானும் பேசுறேன். ஏன் தமிழ் வந்து வேற மாதிரி இருக்கு, ஆமா, என்னோடது தமிழ் வேற வந்து மாதிரி இருக்கும். அந்த ஸ்லாங். ஆமா. திருநெல்வேலி ஸ்லாங் இருக்கு ஆமா. இல்ல? ஆமா. திருநெல்வேலி இதே மதுரை போனா வேற ஸ்லாங் இருக்கும். வேற ஸ்லாங். இப்போ காமன் ஸ்பீச்னா என்னதுன்னா ஒரே இது காமன், எல்லாரும் ஒரே திருநெல்வேலி மாதிரியே பேசுறாங்க. ஓகே ஒரே ஸ்லாங். ஓகே அதான் இங்க நம்ம பாக்குறோம். ஓகே ஓகே. அப்படியே படிங்க. அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு பேசிக் கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஓகே சோ என்ன நடக்குது? இப்ப எல்லாரும் ஒரே லாங்குவேஜ் பேசும்போது அங்க என்ன ஆகுதுன்னா அறிவு பெருகுது. அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த காலத்துல கல்லுக்கு பதிலாக இவங்களே சுட்ட கல்லு செங்கல் செய்யறாங்க. ஓகேவா? ரொம்ப சாலிடானது. அதே நேரம் நிலக்கீல் அந்த தார் மாதிரி போட்டு ஒட்டுறதுக்கு வைக்கிறாங்க. எல்லாம் பயங்கரமா டெக்னாலஜி. கட்டுற பில்டிங் பாத்தீங்கன்னா ஸ்கை ஸ்கிரேப்பர் மாதிரி கட்டுறாங்க. இப்ப நம்ம கட்டுறாங்க பாத்தீங்களா ஸ்கை ஸ்கிரேப்பர் டவர் ஆஃப் பாபேல். டவர்னா என்னது? கோபுரம். ஹைட்டா கட்டுறாங்க கோபுரம். ஓகே அது ஹைட்டா கட்டுற கோபுரம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்துச்சு.
இவங்க ம், அப்பயே ம். வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த அறிவு பெருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து எல்லாரும் ஒரே லாங்குவேஜ் பேசுனாங்க. பேசுனாங்க. ம். ஓகே. அப்போ ஓகே. இப்ப வந்து இந்த 2000 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பாஸ்ட் இந்த 100 வருஷமா உலகம் எல்லாருமே பேசுற லாங்குவேஜ் எது? இங்கிலீஷ். இங்கிலீஷ். இங்கிலீஷ் ஒரே லாங்குவேஜ். காமன் லாங்குவேஜ். ஓகே. ம், ம். சைனா போனாலும் இங்கிலீஷ் தான். ஆமா. இந்தியா வந்தாலும் இங்கிலீஷ் தான். காமன் ம். லாங்குவேஜ். எந்த ஆமா. நாட்டு போனாலும் இங்கிலீஷ் ஒரு காமன் ம். லாங்குவேஜா வருது. அது வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இங்க நான் கண்டுபிடிக்கிறது வேற நாட்டுக்கு போகுது. அங்க ம். கண்டுபிடிக்கிறது இங்க இங்க வருது. வருது. எல்லாமே என்ன ஆமா. ஆகுதுன்னா, இன்டர்நெட் மூலமா என்ன ஆகுது? இன்டர்நெட்டா இருக்கட்டும், இல்லைன்னா குளோபலைசேஷன் மூலமா என்ன ஆகுது? ஷேர் ஆகுது வெளிய ஷேர் ஆகுது. ஆமா. எல்லா இடத்துலயும். அந்த காலத்துல வந்து ஒரு மொழி கத்துக்கிட்டு இன்னொரு மொழிக்கு போறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். ம், ஆனா ம், ம். இப்ப என்ன ஆகுது? நம்ம ஈஸியா. ஆரம்பத்துல சின்ன வயசுல இருந்தே வந்து இங்கிலீஷ் சொல்றது ஒரு ம், ம். காமனா சின்ன வயசுல இருந்தே கத்துந்துடுறாங்க. நம்ம மதர் கத்துக்கிறாங்க. டங் நம்ம ம். பேசுற மொழியை வச்சு கூட இன்னொரு மொழி கத்துந்துடுறாங்க. ம். ஒரு காமன் லாங்குவேஜ். ஓகேவா? ஓகே. ஓகே, ஓகே. இதுதான் வந்து ரீசன் உலகம் அறிவு பெருக்கம் வர்றது. ஓகேவா? ம். ம், ம். பாபேல் கோட்டையில இருக்கிறது எக்ஸாம்பிள். அப்போ காட் ஓகே. என்ன பண்ணாருன்னா, அப்பயே இவங்க அறிவு பெருகிச்சுன்னா என்ன ம். பண்ணுவாங்க? ஒண்ணு அழிஞ்சு போயிடுவாங்க, இல்ல பயங்கரமா கண்டிப்பா. டெக்னாலஜில இதாயிடுவாங்க. காட் என்ன ம். பண்றாருன்னா ஒரு புல் ஸ்டாப் வைக்கிறார். ஸ்டாப் பண்றது அவங்கள. அதான் ம். 5ஆம் வசனம் பாருங்க. மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். பாருங்க அப் அ கோபுரத்தையும் ஓகே ம், ம். கோபுரம். ம். கட்டுகிறதுக்கு அது பாக்குறதுக்கு கர்த்தர் இறங்கினார். இறங்கினார். அப்புறம் என்ன சொல்றாரு? கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமா இருக்கிறார்கள். அவர்கள் ஆ, அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது. ஆ, அவர்கள் இதை செய்யத் தொடங்கினார்கள். இப்பொழுது ஆ, தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். ஆ, நான் பாருங்க நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் தெம். அவங்க ம், செய்யப்படுற எதுவுமே தடையாவாது. ஏன்னா எல்லாருமே ஒரே ம். லாங்குவேஜ். டக்கு டக்குன்னு ஆமா. என்ன பண்றாங்கன்னா பயங்கரமா டெவலப் ஆகுறாங்க. இன்டெலிஜென்ஸ் பயங்கரமா பெருகுது. ஏறுறாங்க. ம், 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 ம். அப்போ கடவுள் என்ன பண்றாருன்னா பார்த்துட்டு 7வது வசனம் பாருங்க. ஆ, நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். ஆ, அவங்க ஆ. பாஷையை கொடுத்துட்டாரு காட். ம், டிஃப்ரெண்ட் ம், டிஃப்ரெண்ட் ம். கொடுத்த உடனே என்ன ஆகுது? 8 அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். ஆ, அப்பொழுது அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள். ஆ, அவங்க என்ன பண்ணாங்க? உலகம் எங்கும் போய் சிதறிட்டாங்கன்னு சொல்லி சிதறி போடுது. ஸ்ப்ரெட் இதுதான். ஆயிட்டாங்க. ம். அப்போ மொழி கொடுத்த உடனே என்ன ஆச்சுன்னா, ஒருத்தர் பேசுறது புரியாம புரியாது. அவங்க என்ன ம். பண்ணிட்டாங்க? யாரெல்லாம் வந்து ஒரே மொழி பேசுறாங்களோ அவங்களாம் குரூப் பேசுறாங்க. குரூப்பா ஃபார்ம் பண்ணி தனித்தனியா ம். பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லி போறோம். அப்ப என்ன ஆச்சு? ஓகே. அந்த ஒருத்தன் வந்து என்ன ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு குரூப்பா ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல ம். ஒருத்தருக்கு வந்து இப்படிதான் வந்து கட்டணும்னு சொல்லி ஒரு தெரியுது ஒரு விஷயத்த. தெரியுது. ஓகேவா? ஆமா. ஆ. இன்னொருத்தருக்கு வந்து இப்படிதான் வந்து கார்பெண்டிங் என்னதுன்னா வுட் ஒர்க் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி வுட் தெரியுது. ஒர்க். ம், ம், ம். இன்னொருத்தருக்கு வந்து இப்படிதான் வந்து அஸ்திவாரம் போடணும்னு சொல்லி தெரியுது. இப்ப ம், ம். எல்லாரும் பிரிஞ்சுட்டாங்கன்னா மொழி நிமித்தம் கட்ட முடியுமா? கட்ட முடியாது. ஒருத்தர் சொல்றது ஒருத்தர் புரியாது. வேற ஏதாவது புரியாது. எடுத்து குடுப்பாங்க. ஆ, கட்ட முடியாது. வேற ஆமா. ஏதாச்சும் கொடுப்பாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன ஆமா. தேவை? ஒரு காமன் லாங்குவேஜ் தேவை. தேவை. ம், ம். மொழி இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க? ஈஸியா கட்ட முடியும். கட்ட முடியும். ஆமா. ஓகேவா? அதுதான் இங்க இங்க நடக்கிறது. அப்போ இப்ப அறிவிப்பு இருக்கிறதுக்கான காரணம் என்னதுன்னா, காமன் லாங்குவேஜ், லாங்குவேஜ். ம், ம். குளோபலைசேஷன் எல்லாருமே வந்து ஒரே மொழியில மூலமா பேசுறாங்க. ம், ம். எல்லாரும் பேசி பகிர்றதுக்கு வந்து ஒரு காமன் லாங்குவேஜ் வந்தது. லாங்குவேஜ் ஓகேவா? இருக்கு. ம். ம். இதுதான் தேவன் என்ன பண்றாருன்னா, அறிவு பெருகிறதுக்கு வந்து காட் என்ன பண்றாருன்னா, இப்ப ஸ்டாப் பண்ணிட்டாரு. இங்க ஸ்டாப் பண்ணிருக்காருல்ல, வாங்க நம்ம ஆமா. போய் ஸ்டாப் பண்ணிடலாம் சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாரு இங்க. ஸ்டாப் பண்ணி ஆமா. சிதறிட்டாரு. ஆனா ம், தேவன் ம். என்ன பண்ணாருன்னா, ஒரு பாயிண்ட்ல அலோ பண்றாரு. ம். அப்பவும் வசனத்துல இருக்கு. ம், ம். ஸ்டாப் பண்ணதும் வசனத்துல இருக்கு. அறிவு பெருகும் பிறகு கூட சொல்லிட்டு, ஆ. அறிவு பெருகணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணதும் இருக்கு. ஓ! ம். அது எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தானியேலாகிய நீயோவென்றால், முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து வைத்து, இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். அறிவும் பெருகிப்போம் அப்போ என்றான். கடவுள் என்ன பண்றாருன்னா, கடைசி நாள் வரும்போது எப்பனா ஆ. இயேசு கிறிஸ்துவோட வருகை வர்றதுக்கு முன்னாடி ஆ. என்ன பண்றாருன்னா, அறிவை பெருகிப்போம். பெருகிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து அலோ பண்றாரு. ம். அப்ப என்ன பண்றாங்கன்னா, அறிவு பெருகி போகும், அநேகர் இங்கும் அங்கும் போய் ஓடி ஆராய்வார். ஆராய்வார்கள். ஒரு அடைவார்கள், ஒரு ஓடி ஆராய்வார்கள், இங்கும் அங்கும். இப்ப எக்ஸாம்பிள் படிக்கிறதுக்கு இங்க இருந்து எங்க போறீங்க? சென்னைக்கு வரீங்க.
ஆமா. ஓகே, மதுரையில இருந்து இதுல இருந்து இல்ல மதுரைக்கு வராங்க ஊர்ல இருந்து. ஓகேவா? அது ஆமா. இல்லைன்னா முன்னாடி எல்லாம் பாருங்க, ஒரு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த கிராமம் தான் அவங்க பார்டரே, இல்லைன்னா பக்கத்து ஊர் போயிட்டு வருவாங்க. வெளியே வர மாட்டாங்க. அங்க என்ன கிடைக்குதோ அது மட்டும் தான் படிச்சு. ஆமா. படிப்பாங்க, அங்கக்குள்ளேயே தான் இருப்பாங்க வாழ்நாள் ஃபுல்லாவே. ஓகேவா? ம். வெளியில போனது கிடையாது, நம்ம கிராமத்தை விட்டு தாண்டது கிடையாது, எல்லாம் பக்கத்து கிராமத்துக்கு போயிருப்பாங்க, அதுதான். ஓகே, வியாபாரிகள் தான் வந்து வேற வேற கிராமத்துக்கு போய் வியாபாரம் பண்ணிட்டு வருவாங்க. ஆனா படிப்பு நிமித்தம் என்ன பண்றாங்க, இப்போ வேற ஊருக்கு எங்கெல்லாம் போறாங்க. ஆமா. இங்கும் அந்த அங்கும் போய் கண்ட்ரிக்கு ஆராய்ச்சி வருது. ம். ஆக்சுவலா அமெரிக்கா போய் படிக்கிறாங்க, படிக்கிறாங்க. PhD. ஆமா. ம். ஓகே, MS அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இங்கிலாந்து போறாங்க, பிரேசில் போறாங்க, அந்த மாதிரி வேற வேற நாட்டுக்கு போய் ஆராயறாங்க. ஓகேவா? ஆமா. ம். சோ இதுதான் தேவன் வந்து அந்த ஸ்டாப் பண்ண விஷயத்த ஸ்டார்ட் பண்றாரு. எப்ப ஸ்டார்ட் பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, முடிவு நாட்கள், எண்ட் முடிவு டைம், காலம். டைம் ம். ஆஃப் எண்ட், ம். முடிவு காலத்துல. ஓகே, காட் என்ன பண்ணிருக்காருன்னா, எப்படி முடிவு காலம் சொல்லி ஆரம்பிக்குதுன்னா, அறிவு பெருகம் வந்ததுக்கு காரணமே இது முடிவு காலமா இருக்கு. முடிவு காலம். அடையாளம். Okay. இப்ப முடிவு காலம் சொல்லி நீங்க எப்படி தீர்மானிப்பீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா நீங்க மோசே காலத்துல கிமு 1500 எழுதப்பட்டது. இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரு. ஓகேவா? அதெல்லாம் முடிவு காலம் கிடையாது, ஏன்னா அறிவு பெருக்கும் வரல. ஓகேவா? ஆனா எப்போ முடிவு காலமா இருக்குன்னா, இப்ப பாக்குற இங்கும் அங்கும் போய் ஆராயிறாங்களா, அறிவும் பெருகி போகுமா. சோ அப்ப நம்ம பார்க்கும்போது நம்ம இருக்கிற டைம் தான் வந்து பாத்தீங்கன்னா முடிவு காலம். முடிவு காலம். அதனாலதான் என்னதுன்னா முடிவு காலம் சொல்லி போட்டுருக்கு. இது புரியுதா உங்களுக்கு? ஓகேண்ணே. சரி, இப்ப இங்க முடிவு காலம் இருக்கு. அப்படி இருக்கும்போது எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 1-2 படிங்க. எபிரேயர் 1:1-2. 1ஆம் அதிகாரம் 1-2. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் ஃபர்ஸ்ட் வந்து பூர்வ காலத்தில் சொல்லும்போது எந்த காலத்தை பத்தி பேசுறாரு? அதாவது அந்த ஆபிரகாம் தொடங்கி கிரியேஷன், அதான் ஆதாம் தொடங்கி கடைசி புத்தகம் பழைய ஏற்பாடு வரைக்கும் பாத்தீங்கன்னா யார் மூலமா பேசினாரா? இயேசு தேவனை தீர்க்கதரிசிகள் மூலமா, முற்பிதாக்கள் மூலமாவும் தீர்க்கதரிசி மூலமாவும் என்ன பண்ணாருன்னா பேசினார் சொல்லி பார்க்கணும். பழைய ஏற்பாடு ஆபிரகாம் மூலமா அவங்க மூலமா பேசுறாரு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? பூர்வ காலத்தில். ஆனா 2ஆம் வசனம் படிங்க. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். என்ன போட்டிருக்கீங்க? இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடு 2000 வருஷம் முன்னாடி. ஓகேவா? இந்த கடைசி, அப்ப என்ன பண்றீங்க? இந்த கடைசி நாட்களில், இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். அப்போ கடைசி நாட்களுக்கும் தானியேல்ல சொல்லப்பட்ட முடிவு நாட்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்? புரியுதா? ஒரே டைம். இது ரெண்டும் ஒரே டைமா? ஒரே டைம் தான். லாஸ்ட் டேஸ், கடைசி நாட்களில். திருப்பி ஒரு படிங்க. கடைசி நாட்கள், அது கடைசி காலம் போட்டிருக்கு. அது கடைசி காலம். ஆமா. கடைசி நாட்கள்னா என்னது? 4-5 நாட்கள் இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரொம்ப கிட்ட காலங்கிறத விட ரொம்ப ஷார்ட்டா வந்துருச்சுன்ற மாதிரி. இதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. அதனாலதான் பைபிள் படிக்கும் போது ரொம்ப டீட்டெயில்டா படிக்கணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா லாஸ்ட் டேஸ், கடைசி நாட்கள். நாட்கள். ஆமா. நாட்கள் சொல்லும்போது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏப்ரல் 23 வந்து எலெக்ஷன் டே. ஆமா. ஏப்ரல் 20 வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்? பிரச்சாரம் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. அப்ப கடைசி நாட்கள்ல நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது சொல்றாங்க. என்ன அர்த்தம்? அந்த லாஸ்ட் 3 நாள். 3 நாள் தான். 3 நாள் தான் இருக்கு. ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிள் இன்னொன்னு எக்ஸாம்பிள் என்னன்னா, எலெக்ஷன் டே வந்துருச்சு 23. ஓகே, கடைசி நேரம் 5 hour தான். 5 மணி 4 மணிக்கு நீங்க போறீங்க, இன்னும் 1 hour தான் இருக்கு முடியறது, க்ளோஸ் பண்றது அந்த ஓட்டு இது போடுறது. அத என்ன சொல்லுவீங்க? அந்த கடைசி டைம்ல, கடைசி நேரத்துல, கடைசி நேரத்துல. அதுதான் தானியேல்ல சொல்றது டைம் ஆஃப் எண்ட். புரியுதா? ஓகே. நாட்களுக்கும் டைமுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க டைமை பத்தி பேசிட்டு இருக்காங்க, அங்க வந்து எதை பத்தி பேசுறாங்க? நாட்களை பத்தி பேசுறாங்க. ஓகேவா? சோ அப்போ ரெண்டு வேற வேற.
இதை வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஓகே, ஓகே. அதனால நீங்க கேட்ட பாத்தீங்களா, நீங்க என்ன சொன்னீங்க, ரெண்டு ஒண்ணு தான் சொன்னீங்க. இது ஆமா. ரெண்டு ஒண்ணா கிடையாது. ஒரே மாதிரி இல்ல. எழுதிக்கோங்க வேணாம், புரியுற மாதிரி. தானியல் 12:4, ஆ. எபிரேயர் 1 1 1 1 2. ஓகே. இந்த மாதிரி கடைசி நாட்கள் சொல்றது நிறைய இடத்துல வரும். ஓகே, அதே மாதிரி ஓகே. கடைசி நாட்கள் அதை பத்தி நம்ம செப்பரேட்டா நம்ம டாபிக் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஓகே. சரி. சோ இது வந்து ஒரு இன்ட்ரோ தான். இப்ப நம்ம இருக்கிறது எதனால வந்து அறிவு பெருக்கம் வந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன் வந்து ஸ்டாப் பண்ணிருந்த அந்த அறிவு பெருக்கத்தை அலோவ் பண்றாரு. இதுக்கு முக்கியமான ரீசன் என்னதுன்னா, எல்லாரும் ஒரே லாங்குவேஜ் பேசுறாங்க. ஓகே, காமன் மீடியேட்டிங் லாங்குவேஜா ஒன்று இருக்கு. அது தேவன் என்ன பண்ணாருன்னா இங்கிலீஷ் சொல்லிட்டு அலோவ் பண்ணிருக்காரு. ஓகே, எல்லா உலகத்துக்குமே. அதனாலதான் இங்கிலாந்து சொல்ற ஒரு நாடு வந்து உலகத்தையே ஆளுகை செஞ்சு இந்த கடைசி நாட்கள் இந்த டைம்ல. ஓகேவா? எல்லாரும் ஒரே லாங்குவேஜ் பேசுறதுக்கான ஒரு காரியம் வந்து சொல்லுங்க. அது முன்னாடி வரைக்கும் என்னதான் ரோம ராஜ்யம் இருந்தாலும் சரி, என்னதான் கிரேக்க ராஜ்யம் இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரே லாங்குவேஜ் பேசல. ஓகே, குளோபலைசேஷன் ஆகல. இது ஆனதுக்கு தான் இந்த ரீசன் சொல்லுவாங்க. சோ இதான் நம்மளுடைய இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். இதுலதான் கேள்விகள் இருக்கா? இப்ப உங்களுக்கு என்ன புரிஞ்சுது இந்த கிளாஸ்ல? அஸ்திபாரம் கிறிஸ்துவை பற்றிய அஸ்திபாரம் ஆதி சபையிலேருந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் வேற மாறிடுச்சு. ஒருவேளை அதை போடக்கூடாது, அதை தவிர வேற எதுவுமே மாறுபடாது போடக்கூடாது. அது அது நல்லா புரிஞ்சுது. அந்த எபிரேயர் 6 ஃபர்ஸ்ட் 2-3 வருஷத்துல சொன்னப்பட்ட அந்த 6 தான் ரொம்ப முக்கியம். பிரசங்கிக்கிறது தான் அவரோட. அதுக்கப்புறம் அவனவன் கட்டிக்கணும், அவன் மேல கட்டணும். மேல கட்டுறது வச்சுதான் அவனுடைய கூலி கிடைக்கும். ஒருவேளை அது வந்து அக்னியால டெஸ்ட் பண்ணும்போது பரிசோதிக்கும் போது அதோடைய ரிசல்ட் கிடைச்சிரும், கூலி கிடைச்சிரும் அப்படிங்கிறது. இந்த தேவன் தான் டெஸ்ட் பண்றாரு. ஆமா, டெஸ்ட் பண்றது. தேவன் தான் டெஸ்ட் பண்றாரு. ஓகே. அதுக்கப்புறம் இந்த டைம்ல நீங்க சொன்ன இது கடைசி காலம். கடைசி காலத்துல தான் அறிவு பெருக்கம் வர்றதுனால இது கடைசி நாள்னு சொல்லி ஒரு அடையாளமா பார்க்கப்படுறோம். அதுக்கு வந்து ஆதியாகமம் 11 சொன்னபடி அங்க ஒரே லாங்குவேஜ், அந்த ஒரே பாஷை இருந்ததுனால அன்னைக்கு அதுக்கு ஒரே இடத்துல டவர் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்ன. இப்பதான் நான் யோசிப்பேன், அந்த பில்டிங் நாலேஜ் எப்படி அந்த டைம்ல இருந்திருக்கு, அவ்வளவுக்குள்ள டவர் கட்டி பிளான்லாம். அதை அப்படியே ஆண்டவர் அப்படியே செப்பரேட் பண்ணி பிரிச்சு அனுப்பிட்டாங்க. இப்போ மறுபடியும் எல்லாரும் ஒரே காமன் லாங்குவேஜ், ஒரே இது பேசுறாங்க, அறிவு பெருகுதுன்னா இது கடைசி நேரம். ஆமா, இப்போ சைனா, ஷங்காய் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, டவர்ஸ், ஓகேவா? சைனா இது. இதே வந்து நம்ம சைனாக்கு பதில மும்பை சிட்டி போட்டா பெரிய பில்டிங்ஸ். எல்லா நாடும் பாத்தீங்கன்னா பயங்கரமா செழிப்பு ஆச்சு. இப்ப நியூயார்க் சிட்டி அப்போ ஒரு பட்டணம் உருவாக்கி ஒரு சிட்டி. அங்க நம்ம என்ன பார்த்தோம் 11ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிட்டி சினார் ஒரு இடத்துல வந்து பேர்ல ஒரு சிட்டி கட்டுறாங்க. ஒரு டவுன் கிடையாது, ஒரு கிராமம் கிடையாது, ஒரு நகரம். நகரத்தை கட்டுறாங்க. சென்னை நகரம் மாதிரி, மதுரை நகரம் மாதிரி பெரிய சிட்டி. சோ அதான் நம்ம பாக்குறது டவர் சொல்றதுனா பெரிய பெரிய பில்டிங்ஸ். தேவன் போய் ஸ்டாப் பண்றாரு, திருப்பி எனேபிள் பண்றாரு. அதான் அறிவு பெருக்கம். இதெல்லாமே பைபிள்ல இருக்கு. பைபிள்ல சொல்லப்பட்டதுனால தான் இதெல்லாம் நடக்குது, அந்த காரியங்கள்லாம் நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இன்னும் டீட்டெயில் பார்க்கலாம். வேற ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்கா இன்னைக்கு பார்த்ததுல? இல்லைண்ணா, எனக்கு நல்ல கிளியரா இருக்கு.
பேஸ்மெண்ட் ஓகே. பத்தி. ஆமா. இது இது அஸ்திபாரம் சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பத்தி நீங்க டீட்டெயிலா படிங்க. அது அஸ்திபாரத்துக்கு மேல வந்து என்ன பண்ணா வளரணும். நீங்க எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அஸ்திபாரம் போறதுதான் ஃபர்ஸ்ட் பேஸ். அது இல்லாம வந்து வேற கட்ட முடியாது, மேல கட்ட முடியாது. நீங்க பொண்ணா வேணா ட்ரை பண்ணாலும் எது பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? அப்ப முக்கியமானது என்னதுன்னா பேஸ்மெண்ட் தேவை. அதான் போடப்பட்டிருக்கு கிறிஸ்து வேலை. அப்ப இந்த 6 போதனைகள்லாம் என்னன்னு சொல்றதா நம்ம அடுத்த வர கிளாஸ்ல பார்க்க போறோம். அதே நேரத்தில் நம்ம இன்னொன்று என்ன பண்ண போறோம்னா, இங்க வந்து இந்த கிளாஸ் முடிஞ்சிட்ட பிறகு அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராக கடந்து போங்கள் சொல்லி போட்டுருக்கோம். கடந்து போக மாட்டோம். ஏ சோ அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து நம்மளுக்கு கூலியை தரும். நம்ம தேவனோட பிள்ளைகள்னா அந்த கூலியை பெறவங்களா இருக்கணும். அந்த கூலினா என்னது, அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ அடுத்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து இதான் இன்ட்ரோடக்ஷன். இல்லை, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வேதாகம் வந்து ஏன் விசுவாசம் சொல்ற பாயிண்ட்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். எப்படின்னா வேதாகமத்தை நம்பலாமா சொல்ற பாயிண்ட்ல இருந்து. ஏன்னா ஏகப்பட்ட மத புத்தகங்கள் இருக்கு. குரான் வச்சிருக்காங்க, பகவத்கீதா இருக்கு, ரிக் வேதங்கள் இருக்கு, ஜெயினிசம்ல இருந்து ஒரு புக் இருக்கு, புத்திசம்ல புக் இருக்கு. அந்த மாதிரி நிறைய மதங்கள் இருக்கு, அவங்களுக்கு புக் இருக்கு. அவங்க புக்கு கட்டணும். பைபிள் இது வந்து நம்ம நாட்டுக்கு கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா ஹிந்துவிசமா இருக்கட்டும், இருக்கட்டும், புத்திசமா இருக்கட்டும், ஓகே, மகாவீர் அவங்களுடைய இதா இருக்கட்டும், எல்லாமே எங்க இருந்து உருவாச்சு? இந்தியால இருந்து. இந்தியா தான். ஆனா கிறிஸ்டியானிட்டி இல்ல, அது வந்து நமக்கு வந்திருக்கு அங்க இருந்து. அப்போ அங்க இருந்து வந்தது உண்மையிலேயே மெய்யான ஒரு இதுவா சொல்லி நம்ம பார்க்கணும். இப்ப ஏன்னா இதே கேள்விதான் என்ன பண்றாங்க ஹிந்துஸ் கேக்குறாங்க நம்ம கிட்ட. அவங்களுக்கு எப்படி பதில் சொல்றது? இதே கேள்விதான் கேட்பாங்க. வெளிநாட்டுல இருந்து வந்த கடவுளுடைய புத்தகத்தை நீங்க படிக்கிறீங்க, நாங்க நம்ம நாட்டுல இருக்கிறத படிக்கிறோம். எதை வச்சு நீங்க வந்து உங்க கடவுள் அந்த வெளிநாட்டுல இருக்க கடவுளுடைய புத்தகம் தான் மெய்யான கடவுள் சொல்லி சொல்லுவீங்க, இல்ல அவங்க புத்தகம் தான் உண்மையான புத்தகம் சொல்லி சொல்லுவீங்க? ஓகே, அதுக்கான எவிடன்ஸ் ப்ரூஃப்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்னா முதல் கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகே, இது பொதுவா எல்லா மக்களுக்கும் நம்ம பேச முடியும். ஓகே, அது நம்மளுக்கே ஃபர்ஸ்ட் வந்து அது நம்பிக்கை தரதா இருக்கும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம நாளைக்கு அதை கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு டெய்லியுமே கிளாஸ் பார்க்கலாமா, இல்லை வந்து ஒரு நாள் டெய்லி பார்க்கலான்னு உங்களுக்கு எப்படி அவைலபிலிட்டின்னு சொல்லுங்கண்ணே. எனக்கு ஓகே தான், எனக்கு அவைலபிள் தான் டெய்லியுமே. எனக்கு இது வேலை ஆரம்பிக்கிறது வந்து 2 மணிக்கு மேல தான் ஆரம்பிக்கும். 2 மணி தான் ஆரம்பிக்கும் டைம். நடுவில் வேணா சில கால்ஸ் வரலாம், அப்ப வேணா நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. மீட்டிங் பாருங்கன்னா மற்றபடி சாட்டர்டே சண்டே விட்டுலாமாண்ணே? சாட்டர்டே சண்டே மட்டும் கொஞ்சம் வேற கிளாஸஸ் இருக்கு ஆக்சுவலா. ஓகே, விட்டுறலாம். சாட்டர்டே சண்டே விட்டுறலாம். வீக் டேஸ்ல மண்டே டு ஃப்ரைடே வச்சிரலாம். ஓகே ஓகேண்ணா. சரிப்பா, இந்த ஃபேஸ்ல போனா நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். நீங்களும் ஏற்கனவே நிறைய ஃபைல் படிச்சிருக்கறதுனால உங்களுக்கு ஈஸியா ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே. சரிப்பா, அப்போ இதை நீங்க பார்த்ததை நீங்க ரீகேப் பண்ணுங்க, நான் பார்க்கலாம். ஒரு ப்ளே பண்ணி முடிச்சிருங்க. நீங்களே ப்ளே பண்ணுங்கப்பா. அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, பரிசுத்தமுள்ளவரே, ஒரு சேரக்கூட வாசம் பண்ணுகிறவரே, நன்றியோட துதிக்கிறோம், சோதரிக்கிறோம்ப்பா. இந்த நாள்லையும் ஆண்டவரே, என்னுடைய இல்லை எங்களுடைய அஸ்திபாரம் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை வச்ச உபதேசத்து மேலே நான் கட்டப்பட்டிருக்கேனான்னு சொல்லி பார்ப்பதற்கு அந்த மூல உபதேசத்தை தான் முதல்ல போடணும்னு சொல்லி பவுல் மூலமாக நீங்கள் அறிவுறுத்திட்டே வந்துடுங்க. அதை கண்களுக்கு காண்பிப்பதற்கு, அதை நம்புறதுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க ஆண்டவரே. அதை தாண்டி வேற எந்த சுவிசேஷம் இருந்தாலும் அது போடக்கூடாது தான். அது வந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் உங்கள் நாம நிமித்தம் காக்கப்படுறதுக்கு உதவி செய்யுங்க. அதுக்கு மேலே கட்டப்படுறதுக்கான வெளிச்சத்தை இன்னும் வேத சத்தியங்களை புரிஞ்சுக்கொள்ள உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இது கடைசி இந்த நாட்களில் கடைசி நேரத்தில் குறிப்பாக அறிவு பெருக்கத்தை அந்த அடையாளத்தை வச்சு கூட கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் அவ்வளோக்குள்ள நுணுக்கமாக சொல்லி கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நன்றி செலுத்திக்கிறோம். இன்னும் அதை நாங்கள் ஷார்ப்பாக இருக்கிற நேரங்களை கருத்தாக யோசித்து அந்த பைபிள் சொன்ன வார்த்தையின்படி வளருவதற்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அண்ணனை நீங்கள் பலப்படுத்துங்க, அதை புரிந்து கொள்வதற்கு இருதயத்தையும் நீங்கள் திறந்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. இதை நீங்க திருப்பி நீங்க வந்து இது மெடிடேட் பண்ணணும், ஓகேவா? அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆச்சும் ஸ்பெண்ட் பண்ணுங்க டைம் ரீகேப் பண்றது, என்னென்ன பார்த்தோம் சொல்லிட்டு. கண்டிப்பா அது வந்து உங்க மனசுல பதியும். ஓகே, நாளைக்கு அந்த கிளாஸ் கண்டினியூ பண்றது ஈஸியா. ஓகே. இது அந்த ரெக்கார்டட் எதுவும் லிங்க் எதுவும் இது பண்ணுவீங்களானே? ஆமா, இப்போ நான் வந்து இது
டவுன்லோட் ஆயிட்ட பிறகு இதை வந்து அப்லோட் பண்ணுவேன். ஈவினிங் போல உங்களுக்கு வந்து வந்துடும். லிங்க் நான் வந்து நம்ம குரூப்லயே போட்டுருவேன். போட்டு ஓகே ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே. சரி, தேங்க்யூண்ணா. ஓகே தேங்க்யூப்பா. ஓகே, தேங்க்யூ. பாய். ஆ